நைட் நேரத்தில் விசேஷத்தை முடிச்சுட்டு குடும்பமாக அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் கிராமத்தில். அப்போ நந்தனோட அம்மாவுக்கு திடீர்னு முழிப்பு வருது. என்னன்னு பார்த்தா வீட்டை சுற்றி சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சலங்க சத்தம் நம்ம ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கிறது தான். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ தான் வழிபட்டுட்டு வந்தோம், நம்ம ஊர் காட்டில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு இப்போ தான் வேண்டிட்டு வந்தோம், இப்போ நம்ம வீட்டை சுற்றி இந்த சத்தம் ஏன் வருது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சரி, இப்போ நந்தனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அங்கேயே அவன் அவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தானே அப்படின்னு நினச்சி அவங்க பையனான நந்தனை பார்க்குறதுக்கு அவங்க ரூம்க்கு எந்திரிச்சு போகிறாங்க. போய் பார்த்தா அவன் விகாரமான தோற்றத்தில் அவன் மெத்தையில் ஒரு விட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு வாயில் முணுமுணுத்தபடி உக்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த நந்தனோட அம்மாவுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. டக்குன்னு வெளியில் ஓடி வந்து அவங்க வீட்டுக்காரை எழுப்பி நடக்கிறத சொல்கிறாங்க. வாங்க இந்த கதையை நம்ம முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது அடுத்த உண்மை சம்பவம். கதையை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். இது நம்ம ஹாரர் டைம் தமிழ். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு அனுப்பி வச்சது நம்ம நண்பரான ஒருத்தர் தான். அவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். வேலூர் மாவட்டத்துக்கும் ஆந்திராவுக்கும் சென்ட்ரலில் சித்தூர்னு ஒரு ஊர் இருக்கும். அதை நீங்கள் கேள்விப்பட்டது தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலரான சரவுண்டில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை பேர் சொல்ல நான் விரும்பலை. அதை அவங்க கேட்டுக்கிட்டதுனால இப்போ அந்த கிராமத்தோட பேர் சொல்ல வேணான்னு முடிவு பண்ணி கதையை தொடர்ந்து சொல்கிறேன். அந்த கிராமத்தில் ஒரு வழிபாடு உண்டு. எப்பயுமே அவங்களாம் ஒரு பர்டிகுலராக ஒரு சாமியை கும்பிட்றவங்க. கிராமத்தில் மழை வேண்டியும் பயிர்கள் நல்லா செழிக்கணும், ஊரில் எந்த தீங்கும் இருக்கக்கூடாதுன்னுட்டு உபதேவதைகளான யட்சினி, காட்டேரியம்மன் இந்த மாதிரி ஒரு சில சாமிகள் எல்லாம் மரத்துக்கடியில் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. அவங்க வயலுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் அந்த கிராமத்தில் இப்போ நடக்குது இந்த கதை. சம்பவம் அனுப்பி வச்ச அந்த நண்பருக்கு நன்றி சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கலாம். நந்தன், இந்த பேர் மாற்றப்பட்ட இந்த நண்பர் தான் அந்த கதையை அனுப்பிச்சி வச்சவர். அவருக்கு நடந்த இந்த கதை ரொம்பவும் திகிலாகவும் இருக்கும், அமானுஷ்யமாகவும் இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற எல்லா நண்பர்களுமே அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தான் அதிகமாக பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர் நண்பரெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு தான் வரீங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம வீடியோலேயே ஜாயின் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்ம சேனல் மேற்கொண்டு வளரும். இது மாதிரி இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ரீச் ஆக சொல்லும்போது அவங்களோட கதைகளையும் நம்ம ஒன்றா எதிர்காலத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நந்தன் இவருக்கு ஏற்படுற இந்த அமானுஷ்யம் 90வது காலகட்டத்தில் அப்போது இயற்கையை நம்பியும் கடவுளை நம்பியும் விவசாயத்தை பண்ணிட்டு வர இந்த கிராமத்தில் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவும் அப்பாவும் விவசாயத்தை நம்பி அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வரது இல்லாமல் நந்தனை அங்கிருந்து கொஞ்சம் டவுனுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. நந்தனும் நல்லா படிக்கிற பையன்தான். படிப்பை நல்லா படிச்சுட்டு இடையில லீவு கிடைக்கிறப்ப ஊருக்கு போய் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதில் வர்ற கொஞ்சம் சம்பளத்தை அம்மா அப்பாட்ட இருந்து வாங்கிட்டு அந்த படிப்புக்கான விஷயத்துக்கு அவன் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். இப்போது செமஸ்டர் லீவு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு மேலே லீவு வர்றதுனால ஊரில் போய் அம்மா அப்பாவுக்கு அந்த ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க சொல்லும்போது அந்த டைமில் விவசாயத்துக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க ஊரில் ஒரு விசேஷம் வருது. அதாவது ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த அவங்க ஊரில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற காட்டு பகுதியில் ஒரு மரத்தில் அந்த அம்மனை வழிபடுவாங்க. காட்டேரி அம்மன்னு சொல்லுவாங்க. அவங்கள கும்பிட்றதுக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குடும்பமாக போய் பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வர்றது தான். அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஆடு மாடு இது எல்லாத்தையுமே அந்த அம்மனுக்கு உயிரோடு கொடுக்குறதும் நேர்த்தி கடன் கொடுக்குறதும் அப்படின்னு நல்ல முறையில் சாமியை கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கான விவசாயம் நல்லா செழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வருஷமும் அந்த 90வது காலகட்டத்தில் நடத்துறதுக்கு போகிறாங்க. அதுவும் நைட் நேரத்தில் தான் அந்த சாமியை கும்பிடுவாங்கங்கிறதுனால 6 மணிக்கு மேலே போனாங்கன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் அதை பெரிய விசேஷமாக கொண்டாடிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சுட்டு திருப்பி வருவாங்க ஊருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த விசேஷத்தை முடிவு பண்ணிவிட்டு
கிராம மக்கள் எல்லாம் அவங்கவுங்க மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்காங்க. இங்கே நந்தனோட குடும்பமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நந்தன், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க பாட்டி அப்படின்னு 4 பேருமே அவங்க வீட்டில் இருக்கிற மாட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு நைட் நேரத்தில் அந்த காட்டுப்பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க மாட்டு வண்டியில். அப்போ போயிட்டு இருக்க செல்லும்போது ஒரு புளிய மரத்தை தாண்டி போகணும். அப்போ போகிறப்போ அம்மா, அப்பா, பாட்டி அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒவ்வொருத்தர் உக்காந்துட்டு இருக்க செல்லும்போது இங்கே நந்தனை மட்டும் அவங்க 3 பேர்த்துக்கு நடுவில் உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஏன்னு அவங்க அம்மாட்ட அவன் தொடர்ந்து கேள்வியை கேட்டுகிட்டே இருக்கான். என்னை மட்டும் ஏமா எப்பயுமே இந்த வழியில் வரச்சும்போது சென்டரில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது அதுக்கு அவங்க அம்மா பதில் எதுவும் சொல்லாமல், இது உனக்கு தேவையில்லாத விஷயம் தம்பி, நீ அமைதியாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி கேள்வி கேட்க சொல்லும்போது பாட்டி இந்த டைம், அது ஒன்றும் இல்லைடா, உனக்கு அந்த விஷயம் தெரிய வேணாம், தெரிஞ்சதுன்னா நீ பயப்பட்டேன்னா அது உனக்கு அஃபெக்ட் ஆகும், அதனால் இதை பற்றின கேள்வியை மறந்துடு, இங்கே வர்றப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்யணும் அவங்க பாட்டி சொல்லும் போது அவங்க பாட்டி பேச்சை மீற முடியாமல் அமைதியாக இருக்கான் நந்தன். அவங்க அப்பா மாட்டு வண்டியை ஓட்டிட்டு அவனை பார்த்து, அம்மா பாட்டி சொல்கிறது கேள்றா, அமைதியாக வான்னு மட்டும் சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த நைட் நேரத்தில் புளிய மரத்தை கிட்ட நெருங்க மாடு எல்லாமே இப்போது அமைதியாக அந்த புளிய மரத்தை தாண்டாமல் மெதுவாக அங்கேயே நிற்கிது. நந்தனோட அப்பா என்ன சொல்லி அந்த மாட்டை முன்னேற்ற ட்ரை பண்ணாலுமே அந்த மாடு ஒரு இன்ச்சுமே நகராமல் மெதுவாக அங்கேயே நிற்குது. பர்டிகுலராக ஒரு இடத்த பார்த்து அந்த மாடெல்லாம் மிரண்டு போய் நிற்கிற மாதிரி அவங்க அப்பா பார்க்குறாங்க. மெதுவாக அவங்க அம்மாட்ட திரும்பி நந்தனோட அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாடு மிரண்டு பிடிக்குது, நகர மாட்டேங்குது, கரெக்டாக இந்த விஷயம் உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன், பையனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டியும் இந்த டைம் எச்சரிக்கை ஆகுறாங்க. அப்போ யோசித்த பாட்டி வீட்டிலேருந்து ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நினச்சி அவங்க குலதெய்வ கோயிலில் வச்சு படைச்சி கொண்டு வந்திருந்த வேப்பலை, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரியான பொருளை எடுத்து இப்போ டக்குன்னு மாட்டு வண்டியை சுற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மாடுக்கும் ஒரு சில ஏற்பாடும் பண்ணிட்டு இப்போ மாட்டை மெதுவாக போக சொல்கிறாங்க. அந்த மாடும் மெதுவாக 1-2 அடி முன்னாடி வைக்குது. முன்னாடி வைக்க சொல்லும்போது அந்த புளிய மரத்திலிருந்து யாரோ அலறிட்டே கீழே விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு மனிதனோட குரல் மாதிரியே கேட்டதுனால நடுவில் உக்காண்டிருந்த நந்தன் டக்குன்னு எந்திரிச்சு அதை பார்க்கறான். அந்த வயக்காட்டில் நெல்மணி எல்லாம் அறுவடைக்கு ரெடியான மாதிரி உயரத்தில் வளர்ந்துருக்கு. அந்த வயலுக்கு நடுவில் அந்த புளிய மரம் இருக்கிறதுனால நைட் நேரத்தில் யாரோ மேலே ஏறி கீழே விழுந்துட்டாங்க போலன்னு அதை எந்திரிச்சு பார்க்குறான். அப்போ ஒரு மனுஷன் மாதிரி அந்த வயல் நடுவில் கீழே விழுகிறத பார்த்து இவன் பயப்படுறான். அவங்க பாட்டி டக்குன்னு அவனை கையை பிடிச்சி இழுத்து கீழே உட்கார வச்சு டக்குன்னு அடிச்சிடுறாங்க. உன்னை யாரை எந்திரிச்சு அதை பார்க்க சொன்னது அப்படின்னு. பாட்டி யாரோ கீழே விழுந்துட்டாங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் பதட்டத்தில் சொன்னாலும், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், அமைதியாக நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இருந்தாலும் மனுஷன்தான் கீழே விழுந்துட்டான், இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த மாட்டு வண்டியிலேருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் அவங்க அம்மாவும் கோபப்பட்டு அவனை கையை பிடிச்சி இழுத்து கன்னத்தில் ஒரு அறை விட்டுறாங்க. இதை பார்த்து ஒன்றுமே புரியாமல் நந்தன் குழம்பி உக்காந்துட்டு இருக்கான். ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஒரு மனுஷன் அங்கே கீழே விழுந்திருக்கானே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்க சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, வேண்டாண்டா கண்ணு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ பயப்படக்கூடாதுன்னா உன்னை நடுவில் உட்கார வச்சு கூப்பிட்டுட்டு வரோம், அந்த விஷயத்தை பற்றி நீ திருப்பி நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மனுஷனே நினச்சிட்டு இருக்கான். இப்போ அது கத்திட்டே கீழே விழுந்ததுக்கப்புறம் மாடு எல்லாம் மெதுவாக முன்னாடி நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. அந்த மரத்தை கடந்து மெதுவாக போயிட்டே இருக்காங்க. அந்த இடமும் வருது, அந்த அம்மனை கும்பிட்ற இடம். இப்போ அந்த இடத்த நோக்கி போனால் அவங்க அந்த சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நந்தனோட அப்பா மெதுவாக அந்த மாட்டு வண்டியிலேருந்து அவுத்து ஒரு இடமா கூப்பிட்டுட்டு போய் கட்டி வச்சுட்டு அதுங்களுக்கு தீனியை போட்டுட்டு வராரு. திருப்பி இங்கே அவங்க கூட ஜாயிண்ட் ஆகி சாமி கும்பிட்றதுக்கு வந்து அவங்க பொங்கலுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுமே ரெடி பண்ணி பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி, அம்மா, நந்தனோட அப்பா எல்லாரும் இந்த வேலையை பார்த்துட்ருக்கு சொல்லும்போது அவங்களுக்கு முன்னாடியே நந்தன் மெதுவாக சம்மணங்கால் போட்டுட்டு உக்காந்துட்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்கான். அதை பார்த்த பாட்டி அவன் பக்கத்தில் போய் உக்காந்து, என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது அந்த இடத்துல நடந்ததை சொல்கிறான். அங்கே யாரோ ஒரு மனுஷன் கத்திட்டே கீழே விழுந்தான், அதை கண்டுக்காமல் நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இப்போ அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே பாட்டின்னு சொல்லும்போது
பாட்டி மெதுவாக அவனை தோளில் தட்டி, அது மனுஷன்லாம் இல்லைடா கண்ணு, நீ அமைதியாக இரு, அதை பற்றியே திருப்பி யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. மனுஷன் இல்லைன்னா வேற யாரு, எதுக்கு நீங்கள் வண்டியை நிப்பாட்டாமல் வந்தீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது, இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கோம். நீ திருப்பி திருப்பி அதை பற்றியே யோசிக்கிறதுனால உனக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் பயப்படாத, பயந்தனா உன்னை அதை அஃபெக்ட் பண்ணும், திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு அந்த பாட்டி சொல்லும்போது, சரி சொல்லுங்க பாட்டி, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் நந்தன். அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, அது மனுஷன்லாம் இல்லைடா, ஒரு மனுஷன் தான். ஆனால் அவன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவன் இறந்த பின்னாடி தான் ஒரு முனியா மாதிரி அந்த மரத்துலேயே உக்காந்துட்டு இருக்கான். வரவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணி அவங்கள ஆக்கிரமித்து அவங்க கூட கூப்பிட்டுக்கிறதும் இல்லாத சேட்டைகளும் பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனோட வெறி இன்னும் அடங்காமல் இருக்குது அப்படின்னு கேட்க சொல்லும்போது, திருப்பி நந்தன் அந்த கேள்வியை கேட்குறான் பாட்டிகிட்ட. அப்படி யார் பாட்டி அது, ஏன் எதனால் அவங்க அந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவன் முனினா இறந்த ஒரு நபரோட ஆத்மா மேல் உலகத்துக்கு போகாமல் அவனோட ஆசைகள் இன்னும் தீராமல் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி மாறிடுவாங்க. அவன் நம்ம ஊர்லேயே இருந்தவன் தான். தண்ணி அடிச்சுட்டு போகிற வரவங்களெல்லாம் வம்புக்கு இழுத்துட்டு பொண்ணுங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வம்பு வளர்த்துட்டு இருக்கிறவன். ஊரில் இருக்கிற பெரியவங்களும் மக்களும் பொறுத்து போனாங்க. அவனோட சேட்டை ஜாஸ்தியாகிட்டே தான் இருந்தது, தவிர நாளுக்கு நாள் அது கம்மியான பாடு இல்லை. ஒரு முறை அவன் தண்ணி அடிச்சுட்டு ஊரில் எல்லாத்துக்கிட்டேயும் வம்பிழுத்துட்டு இருக்க சொல்லும்போது, இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் ஒரு முடிவு பண்ணுறாங்க அவனை தீர்த்து கட்டலான்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவனே குடிபோதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மரத்து மேலே ஏறினான்டா. இப்போ ஒரு புளிய மரம் தாண்டி வந்தோம்ல, அது எவ்வளோ பெருசு இருக்குது, அது மேலே ஏறி என்னமோ தண்ணின்னு நினச்சி குதிச்சானா எப்படின்னு தெரியல. அந்த மரத்துலேருந்து அந்த வயல்லையே குதித்தான். வயலில் குதித்தவன் அது பின்னாடி அவனோட உயிர் அவங்ககிட்ட இல்லை, தலைகீழ விழுந்ததுனால நாங்களும் அவன் போயிட்டானேன்னு நிம்மதியாக இருந்தோம். அவனை அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவனோட தொல்லை இல்லைன்னு நிம்மதியாக இருந்தோமே தவிர அதை பற்றி நாங்கள் கண்டுக்கவே இல்லை. ஆனால் நாட்கள் போக போக தான் இந்த வழியில் நைட்டில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பகலில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அஃபெக்ட் ஆனாங்க, தனியாக போகிற எல்லாருமே அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லும்போது, இப்போ நந்தனுக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய ஆரம்பிச்சது. அவங்க பாட்டி என்னதான் சொன்னாலும் அவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால இப்போ அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கான், பயப்பட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் பாட்டி அவனுக்கு பயப்படக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லி அவன் தோளில் தட்டி கொடுத்து கூப்பிட்டுட்டு போய் சாமி கும்பிட வைக்கிறாங்க. சாமி கும்பிட்டு திருப்பி அந்த விசேஷத்துக்கு வந்ததுனால பொங்கல்லாம் வச்சு முடித்து அவங்க அம்மா அப்பா நந்தன் பாட்டி எல்லாம் சேர்ந்து போய் அந்த அம்மனை வழிபடுறாங்க. உபதேவதையான காட்டேரி அம்மனை வழிபட்டு முடிச்சுட்டு பொங்கல்லாம் அங்கேயே வச்சு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வராங்க. ஒரு பொருளுமே திருப்பி கொண்டுட்டு வரக்கூடாதுங்கிறதுனால திருப்பி அதே மாதிரி மாட்டு வண்டியை கட்டிட்டு அவங்க ஊரை நோக்கி வர சொல்லும்போது அந்த மரத்தவே பார்க்குறான் நந்தன். அப்போ அவங்க அம்மா அதை நோட் பண்ணுறாங்க, இவன் ஏன் இந்த மரத்தையே பார்த்துட்டு வரான் அப்படின்னு. ஒரு மாதிரி அவன் அதையே நோக்கி பார்த்துட்டு இருக்கிறதுனால பித்து பிடிச்சவன் மாதிரி அந்த மாட்டு வண்டியில் உக்காந்துட்டு வரான். அப்போ திருப்பி அவங்க அம்மா கூப்பிட சொல்லும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு தலையை கீழே தொங்க போட்டு வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த நைட் நேரத்தில் எல்லாருமே படுத்து தூங்குறாங்க. போயிட்டு வந்த களைப்பில் தூங்கிட்டு இருக்க மணி 12 கடந்து 1:30 மணிக்கு மேலே ஆகுது. சரியான டைம் அவருக்கு சொல்ல தெரியல. அந்த நைட் நேரத்தில் அவங்க வீட்டை சுற்றி சலங்கு சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. திடீர்னு கண்ணை முழிச்ச நந்தனோட அம்மா, இந்த சலங்க சத்தம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், இந்த சலங்க சத்தம் இப்போ நம்ம வீட்டை சுற்றுதுன்னா என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. மெதுவாக போய் கதவை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நந்தன் ஏற்கனவே வர சொல்லும்போது அங்கே ஒரு மாதிரி இருந்தான், ஆட்டம் போடுற மாதிரி இருந்தான். எதுவும் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னானே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அவங்க ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ரூமில் போய் பார்த்தா அவன் விகாரமான தோற்றத்தில் விட்டத்தை பார்த்த மாதிரி ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கான். முன்னையும் பின்னையும் உடம்ப ஆட்டிட்டு. அதை பார்த்து அவங்க டக்குன்னு கதவை மூடிட்டு பயத்தில் ஓடி அவங்க வீட்டுக்காரரை எழுப்பி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அவரும் பயத்தோடு எந்திரிக்கிறாரு. இதுக்கு தானே அப்போவே சொன்னேன், அவனெல்லாம் கூப்பிட்டுட்டு போவேனா, எப்பயும் நம்ம மட்டும்தானே போவோம், இப்போயும் அவனை கூப்பிட்டுட்டு போயிருக்கணும் நம்ம அப்படின்னு கேட்க சொல்லும்போது பாட்டியும் இந்த சலசலப்பை கேட்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு பார்க்க சொல்லும்போது வெளியில் இப்போ திருப்பி அந்த சலங்க சத்தம் கேட்குது.
மெதுவாக அந்த சலங்க சத்தம் அதிகமாகுது. இப்போ அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. பயத்தில் இவங்க 3 பேருமே உட்காந்துட்டு இருக்க சொல்லும்போது நந்தன் அவன் ரூமில் கத்த ஆரம்பிக்கிறான். நீங்கள் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வந்தீங்கன்னா இவனை என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், இவனை என் கூட கூப்பிட்டு போகிறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு நந்தன் உள்ளே இருந்துகிட்டே கத்துறான். அப்போ திருப்பி அந்த கதவை யாரோ தட்டுறாங்க. நந்தனோட பாட்டி இப்போ பயந்துட்டே போய் அந்த கதவை திறக்கிறாங்க. ஆனால் வெளியில் யாருமே இல்லை. இவங்களும் வெளியில் போய் சுற்றி பார்க்குறாங்க, சலங்க சத்தம் கேட்டது அப்படின்னு. வெளியில் யாரும் இல்லையேன்னு திருப்பி வந்து கதவை மூடிட்டு நந்தனோட ரூமுக்கு போகிறாங்க. இப்போ நந்தன் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறான். அவங்க பாட்டியை பார்த்துட்டு வராதிங்க, பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்கிறான். பாட்டி, நான் தான்டா உன் பாட்டி, நீ ஏன்டா என்ன பக்கத்தில் வர வேணாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் அவங்க பாட்டியை மரியாதையாக கூப்பிடுறவன், ஒன்றும் இல்லை கிளவி, ஓரமாக போய் நில்லு அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து பாட்டி பயப்படுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் என்னாச்சோன்னு எந்திரிச்சு ஓடி வராங்க. வந்தால் அங்கே நந்தன் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கான். அப்போ விடுங்க என்ன அப்படின்னு கத்துறான். அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க சொல்லும்போது நான் இந்த பையனை விட்டு போகிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்பி விடுங்க, நிஜமாக நான் இந்த பையனை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான். அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க சொல்லும்போதே அப்போ திருப்பி நந்தன் பேசுகிறான். நான் என் இடத்துக்கு போகிறேன், என் இடத்துல இருந்து நீங்கள் ஏன் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது திருப்பி நந்தன் கதற ஆரம்பிக்கிறான். சரி நான் அந்த இடத்துல இல்லை, இந்த ஊர்லேயே இல்லை, என்னை விடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு மயக்கம் போட்டு விழுகிறான் நந்தன். மயக்கம் போட்டு விழுந்த நந்தன் அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க சொல்லும்போதே மெதுவாக அவன் உடம்பு மட்டும் வந்து அவன் கட்டலில் விழுகுது, எந்த அடியும் படாமல். இதை பார்த்து இவங்க 3 பேருமே ஒரு ஓரத்தில் நின்று பயமாகவும் இருக்குது, அவங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் என்ன இது வினோதமான விஷயம், என்ன அமானுஷ்யமாக நடக்குது, ஒன்றும் புரியலையேன்னு நினைக்கிறாங்க. அப்போ பாட்டி நந்தனை எழுப்புறாங்க. அவன் எந்திரிக்கல. சரி, நான் இவன் கூட இருக்கேன், நீங்கள் போய் தூங்குங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் அந்த விஷயத்தை கேட்காம நாங்களும் இங்கே இருக்கோம் உங்கள் கூட துணைக்கி அப்படின்ட்டு நந்தனோட ரூம்லேயே அவங்க 3 பேருமே தூங்குறாங்க. தூங்கிட்டே இருக்க சொல்லும்போது திருப்பி அந்த நேரத்தில் இப்போ நந்தனோட பாட்டிக்கு ஒரு கனவு வருது. கனவில் அவங்க கும்பிட்டுட்டு வந்த அந்த காட்டேரி அம்மன் வராங்க. வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த அம்மன் சொல்கிறாங்க, உன்னோட பேரண்ட்டை உன்னை யார் அந்த விஷயத்த சொல்ல சொன்னது? அவன் மனுஷன் நினச்சிட்டு அவன் வழியில் தானே இருந்தான், நீ எதுக்கு அவன்கிட்ட அந்த விஷயத்த தேவையில்லாமல் சொல்லி அவனை பயமுறுத்தின அப்படின்னு சொல்லும்போது இப்போ கனவுலே அவங்க பாட்டி அந்த அம்மன் கூட பேசுகிறாங்க. அதனால் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் பயந்ததுனால அந்த புளிய மரத்தில் இருந்த அவன் இப்போ அவனை பொசஸ் பண்ணியிருந்தான். நீங்கள் எல்லாம் கையெடுத்து நீ கும்பிட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டதுனால இன்றைக்கி நைட்டு வந்ததுனால அவன் உயிர் தப்பிச்சான். இல்லை அப்படின்னா ஒன்று விடியறதுக்குள்ளே அவனை கூப்பிட்டுட்டு போயிருப்பான் அவன் கூட, இல்லைன்னா அவனை பைத்தியமாகவும் ஏதோ ஒரு வழியில் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருப்பான். இன்னும் ரொம்ப சின்ன பசங்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லாமல் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு அந்த அம்மன் சொல்லும்போது மன்னிச்சிடுமான்னு அந்த பாட்டி அவங்கள கையெடுத்து கும்பிட்றாங்க. அதுக்கு திருப்பி அந்த அம்மன் சொல்கிறாங்க, அவனை பத்திரமா பார்த்துக்குங்க, எங்கேயும் ஒரு வாரத்துக்கு தனியாக வெளியில் அனுப்பாதீங்க, கூடவே ஒரு ஆள் துணைக்கு போயிட்டு கூடவே வாங்க. அந்த முனியை நான் இங்கிருந்தும் விரட்டிட்டேன், இப்போ போயிட்டு அந்த மரத்துல இருந்தே நான் அவனை விரட்டிடுவேன். இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு அவனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் தைரியமாக இருங்க. அவனால் உங்கள் குடும்பத்துக்கோ இந்த ஊருக்கோ இனி தொந்தரவு வராது. என்னை நம்பி நீங்கள் கையெடுத்து கும்பிட சொல்லும்போது நான் உங்களை எப்போவுமே எந்த காலத்துலேயும் உறுதியாக காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த அம்மன் சொல்லிட்டு மறையிறாங்க அவங்க கனவுலே. இப்போ பாட்டி திடுக்கிட்டு எந்திரிச்சு அவங்க முகத்தை தொடச்சிட்டு இதெல்லாம் கனவா அப்படின்னு பார்க்க சொல்லும்போது நந்தனோட அம்மாவும் அப்பாவும் எந்திரிச்சு உக்காந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்னம்மா வளர்றீங்கன்னு கேட்க சொல்லும்போது ஒன்றும் இல்லைடா, இந்த மாதிரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே கனவுல வந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இனி நம்ம ஊருக்கு நல்லது தான் நடக்கும், அந்த அம்மன் உத்தரவு கொடுத்தாங்கன்னா அப்படின்னு சந்தோஷமாகறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த நேரத்தில் அவங்க ஊருக்கு ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. அவங்க அந்த மரத்துல இருந்து கத்திக்கிட்டே ஒரு ஆள் கத்திட்டே வரான். இவங்க வீட்டை நோக்கி அந்த சத்தம் வந்துட்டே இருக்கு. பின்னாடியே அந்த சலங்க சத்தமும் வந்துட்டு இருக்கு.
என்னை விட்டுடுங்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அந்த குரல் இவங்க வீட்டை தாண்டியும் போயிட்டே இருக்குது. அந்த நைட் நேரத்தில் பின்னாடியே அந்த சலங்க சத்தமும் போகுது. இதையெல்லாம் இவங்க 3 பேருமே பயத்தோடு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அங்கே நந்தன் மயக்கம் போட்டு விழுந்தவன் இன்னமும் மயக்கத்திலே தான் இருக்கான். அந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட அவங்க எல்லாம் பயத்தோடு இருந்தாலும் அந்த அம்மன் மேலே பாரத்தை போட்டு இப்போ மீண்டும் தூங்குறாங்க. மெதுவாக வெடிய ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தவங்களாம் எந்திரிக்க சொல்லும்போது நந்தன் இன்னும் எந்திரிக்கலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நந்தனா எந்திரிச்சு வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான், பாட்டிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குதுமாங்கிறத சொல்கிறான். அப்போ அந்த கதையை நடந்த எந்த விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லாமல், ஒன்றும் இல்லைடா, அவ்வளோ தூரம் மாட்டு வண்டியில் போயிட்டு வந்தோம்ல, அதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு அவனை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக்குறாங்க. அவனும் நல்ல மாதிரி ஆகுறான். நல்லாயிட்டு லீவெல்லாம் முடிஞ்சு திருப்பி காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டான். காலேஜுக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் தனியாக போகாமல் அவங்க அப்பா கொண்டுட்டு போய் விட்டுட்டு லீவில் வரானா. திருப்பி அவங்க அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் கூட கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த 90வது காலகட்டத்தில் நாளாக இவனுக்கும் வயசாக ஆரம்பித்து கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு நடந்த விஷயத்தே நந்தனோட அம்மா அவங்கக்கிட்ட சொன்னதாகவும், இந்த விஷயம்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க பிரதர் அப்படிங்கிறத சொல்லி முடித்தார் அந்த நண்பர். இது எல்லாமே நந்தன் சொல்லி முடித்ததோட இதோட இந்த கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான உண்மை சம்பவங்களையும் நம்ம ஹாரர் டைம் தமிழில் கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளாக இருந்தாலும், இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்காவது இது மாதிரியான அமானுஷ்யமான கதைகள் நடந்திருந்தா அதை உங்களுக்கு என்கிட்ட பகிர்றதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி பின் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் கொடுக்குறேன். அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஒரு வீடியோவாக மேட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இது மாதிரியான கதைகளை தொடர்ந்து கேட்க வாங்க நம்ம ஹாரர் டைம் தமிழுக்கு. மறக்காமல் இந்த கதையோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு கதையில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க, நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்கள், குடும்பத்தோட நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. நம்மளோட கனவுகளும் ஆசைகளும் அடுத்த பொங்கல் வரதுக்குள்ளே நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மாதிரியே நான் என்னோட இறைவன்கிட்டையும் பிரார்த்தனையை வைக்கிறேன். நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும் வருங்காலத்தில். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஜிகே ஸ்டோரி டெல்லர். தேங்க்யூ.